சரவணன் எங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறது பொறுக்க முடியாமல் கூடவே இங்கே எல்லாமே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அவருடைய மனசை வந்துட்டு மாற்றுற விதமாக 4 பேரும் பேசினாலும் ஆனாலும் சரவணன் மனசு மாற மாதிரி இல்லை. அடுத்த நாள் காலையிலையும் வீட்டில் சரவணன் இல்லாததை வீட்டில் இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. டேய் சரவணன் எங்கடா போனான்னு சொல்லிட்டு வீட்டில் கோமதி தேட குழலி மட்டும் அமைதியாக இருக்க. டே குழலி நீ தான் காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்த, இங்கே சரவணனை பார்த்தியான்னு சொல்லி கேட்க நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு குழலி சாதாரணமாக பதில் சொல்லிட்டுருக்கேன். ஏய் உனக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காதுடி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதான் சரவணன் எங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க கோமதி. ஏமா இப்படி கோவப்படுற? சரவணன் எங்கேயும் போகலை, அந்த தங்கமயில் வீட்டுக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு எங்கள் குழலி சொல்ல. தங்கமயில் வீட்டுக்கா? எதுக்கு அங்கே போனான் அவன்? எல்லாமே பதட்டப்பட எதுக்குக்கா இந்த நேரத்தில் அங்கே நீ அவனை அனுப்பி வச்சேன்னு சொல்லிட்டு கதிர் செந்தில்னு எல்லாமே எங்கள் குழலிக்கிட்ட வந்து கேட்கு. ஏன் குழலி ஒரு விஷயத்தில் பொறுமையாக பொறுத்து போகக்கூடாதான், திரும்ப ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வரதுக்கான்னு சொல்ல. அப்பா அவன் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் போகலை அப்படின்னு சொல்ல. வேறு எதுக்காக அவன் இங்கேருந்து கிளம்பி போனான்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு எதுக்கு போவான்? அவனுக்கு இப்போ அவகிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும், அப்படி இருந்தால் தான் அவனால் நிம்மதியாக தூங்க முடியும். நைட்டு நான் மாடிக்கு வந்தப்போ எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஆனால் சரவணன் மட்டும் தூங்கவே இல்லை. என்ன ஏதுன்னு அவன்கிட்ட கேட்டப்போ தான் என்கிட்ட அவன் சொல்லிட்டு ரொம்ப அழுதான். இப்படியெல்லாம் என் தம்பி என்கிட்ட அழுது நான் பார்த்ததே இல்லை. அவன் அப்படி அழுதான்ப்பா, எப்படிப்பா என்னால் சும்மா இருக்க முடியும்? அதான் நானும் அவனும் ஒரு முடிவெடுத்தோம். அதனால தான் அவன் காலையிலே சீக்கிரம் கிளம்பி அந்த தங்கமயில் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல. டேய் நீ முதல்ல கிளம்பி போங்கடா, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு கோமதியை இங்கே நிற்கிற கதிர் செந்தில் 2 பேருமே அனுப்பி வைக்காமா ஏமா தேவையில்லாமல் பயப்படுறேன்னு சொல்ல. ஏண்டி இப்போ தானடி போலீஸு ஸ்டேஷனு கேஸு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ தானடி வந்தோம், திரும்பவும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் அந்த பாக்கியம் சும்மா இருப்பாளா? சும்மாவே நம்ம மேலே ஏகப்பட்ட பொய் புகாரை கொடுத்து வச்சிருக்கான். இதில் வேணும்னே போய் பிரச்சனையில் சிக்கி அதை வீடியோ எடுத்து அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனையில் நம்மளை சிக்க வைக்கிறதுக்காடின்னு சொல்ல. அட போமா, இவ்வளோ தூரம் போன பிறகு இனி என்னம்மா அப்படின்னு எங்கள் குழலி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இங்கேருந்து கிளம்பிட்டு கதிர் செந்தில் 2 பேருமே நேராக தங்கமயில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி போனேன் எங்கள் சரவணன் வீட்டுக்குள்ளே வரதை பார்த்ததும் பாக்கியம் அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாமே திகச்சு போய் நிற்க. மாமா வந்துட்டு இல்லை மாமா, எனக்கு தெரியும் நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுன்னு, என்னை கூட்டிகிட்டு போக தானே வந்தீங்க. இருங்க மாமா ஒரு நிமிஷம், நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே பேக் எடுத்துக்கிறதுக்காக உள்ளே போகிறேன் எங்கள் மயில. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னாச்சு மாமா? நான் வரட்டுமா? நான் கிளம்புறேன் மாமான்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறேன். எங்கள் தங்கமயில பார்க்குறாங்க. போதும், உன் குடும்பம் நடத்துகிற நாடகத்தை இனி திரும்பவும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் உனக்காக சைன் பண்ணுறதுக்காக அனுப்பினேன் அந்த பேப்பர் இப்போ எனக்கு சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில வந்துட்டு பார்த்துட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அதுக்கு தங்கமயில், ஏமாமா இப்படி பேசுகிறீங்க? உங்களை விட்டுட்டு என்னால் எப்படி மாமா இருக்க முடியும்? நீங்கள் எல்லாமே என்னால் வாழவே முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. ஏண்டி உனக்கெல்லாம் மனசாட்சின்றதே இல்லையாடி? என் மொத்த குடும்பத்தையும் என்ன கொண்டு எங்கள் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சேன். அப்படி இருக்க உனக்கு எப்படி திரும்ப என் குடும்பத்தில் வந்து வாழணும்னு எங்கள் ஆசை இருக்குது. அப்படியே வந்தாலும் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் உன்னை ஏற்றுப்பாங்களா? ஒருவேளை அவங்களே ஏற்றுக்கிட்டாலும் நான் உன்னை ஏற்றுப்பேனா? கனவுலே நடக்காத விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு இப்போ சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கள் பின்னாடியே ஒரு ஆளு வராரு. யாருன்னு பார்த்தா இவரையாவது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க. ஏற்கனவே நீங்கள் இந்த நகை விஷயத்தில் கம்ப்ளைண்ட் வந்துட்டு நாங்கள் உங்கள் மேலே கொடுத்துருக்கணும். போனால் போகுதேன்னு தான் அந்த இடத்துல விட்டுட்டு வந்தோம். உங்கள் மொத்த குடும்பத்தையும் தூக்கி எனக்கு உள்ளே வைக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் இந்த வீட்டில் இருக்க கடைசி பொண்ணு இந்த சுடர், அந்த ஒரு பிள்ளைக்காக மட்டும்தான் நான் யோசிச்சு அமைதியாக நின்றுட்டுருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் யோசிப்பேன் மட்டும் நினைக்காதீங்க. உங்கள் புருஷனை முட்டி தட்டி உள்ளத்தில் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இவர் அப்பா கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்த 10,000 பணத்தை 2 பேரும் சேர்ந்து தானே ஆட்டையை போட்டீங்க. இனி எத்தனை விஷயத்த தானே இந்த குடும்பத்தில் மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல. இல்லை மாமா நான் வேணான்னு தான் சொன்னானா, அப்பா கேட்கவே இல்லைன்னு சொல்ல. உனக்கு எங்கடி போச்சு அறிவோ? நீ கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்தவ தானே, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும்னா அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்காம நீ உங்கள் அம்மா அப்பா கூட இருந்திருக்கணும். இதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் கேள்வி கேட்டு திட்டுறாங்க. அதுக்கு மயிலும், மாமா இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். போதுண்டி, இதுக்கப்புறம் நீ அழுகிறத பார்க்க என்னால் சகிக்க முடியலை, பார்க்க கூட முடியலை. நான் கேட்ட பேப்பரில் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமையில பார்த்து மிரட்ட. என்ன வீட்டுக்கு வந்து என் பொண்ணை மிரட்டி பார்க்குறீங்களா? உங்கள் எல்லா மேலேயும் கேஸ் இருக்குது தெரியுமில்ல, இனி கோர்ட்டு கேஸுன்னு அலைய விடுவா பாரு இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்ல. ஏமா நீ வேற கொஞ்சம் அமைதியாக இறைமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிற்கிற ஆளும் வந்து நிற்க. இப்போது எங்கள் அப்பா கிட்டேருந்து எடுத்த அந்த 10,000 பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? இல்லை 10,000 பணத்தையும் என் கடையிலேருந்து திருடிட்டேன்னு சொல்லி உங்கள் எல்லா மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கமா? என்ன சொல்கிறீங்க? எது வசதி? உங்கள் வீட்டுக்காரன் தூக்கி உள்ளே வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் நீங்களே நினச்சாலும் அவரை வெளியே எடுக்கவே முடியாது. நகை கேஸுன்னு எல்லா கேஸையும் மொத்த கேஸையும் அவர் மேலே தூக்கி போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. சரவணன் சொன்னதை கேட்டதுமே இங்கே அதிர்ந்து போகிறாங்க எங்கள் பாக்கியமும். இப்போது சைன் பண்ணி கொடுத்துட்டா உங்கள் எல்லாருக்கும் நல்லது. சைன் பண்ண மறுத்தீங்கன்னா இவரை கூட்டிகிட்டு போய் இப்போவே கம்ப்ளைண்ட்
கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் என்னால் முடியும்னு சொல்ல, மாமா அதெல்லாம் ஒன்று வேணாம் மாமான்னு சொல்லிட்டீங்க. தங்கமயில் அழுக, மயில் என்ன மயில் பார்த்துக்கிட்டு இருக்க, உங்கள் அப்பாவை கொண்டே உள்ளே வச்சுட்டா நான் என்னப்பா பண்ண முடியும், சைன் தானே, சைன் பண்ணி கொடுத்துரு மயில் அப்படின்னு எங்கள் மாணிக்கம் சொல்ல, அப்பா என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. யோ என்னையா நீ அப்படின்னு எங்கள் பாக்கியம் பார்த்துட்டு சொல்ல, 10,000 பணத்தை நான் தானே எடுத்துகிட்டு வந்தேன், அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் அடி வாங்கினா அவங்க எல்லாருக்கும் பரவாயில்லையா, ஒரு சைன் தானே பண்ணி கொடுத்துட்டா உடனேவா டிவோர்ஸ் கிடச்சிட போது, அங்கே போய் கேட்டால் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம்லன்னு சொல்லிடலாம் மயில், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் முன்னாடியே இங்கே மாணிக்கம் தங்கமயில் கிட்ட கெஞ்ச, அப்போ என்னால் முடியாதுன்னு சொல்லி தங்கமயில் அழுதுகிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் மாணிக்கத்தோடைய கட்டாயத்தால் அந்த பேப்பரில் சைன் பண்ண அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க சரவணனும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கிட்டேருந்து எடுத்துகிட்டு போன 10,000 பணத்தை வேணா நான் விட்டுட்டு போவேன், ஆனால் போய் உனக்காக இங்கே தங்கத்தில் தாலி சவரடெல்லாம் எடுத்து போட்டாங்க இல்லையா, அதை விட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அந்த தாலியை கலட்டு குடிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா அப்படின்னு அதிர்ந்து போக, உனக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்லைன்னு ஆனபோது எங்கள் அப்பா உனக்கு ஏன் இந்த தங்கத்தில் இந்த தாலி செயின்லாம் வாங்கி போடணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதில் நீங்கள் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்களா, முதல்ல அந்த தாலி செயினை கலட்டி கொடு, உங்கள் வீட்டில் போட்ட 8 பவுனை உனக்கு திருப்பி கொடுத்தோம்ல, எங்கள் வீட்டில் போட்ட பவுனை எங்களுக்கு இப்போ திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடியே கதிர் செந்தில் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு எங்கள் சரவணன் கிட்டே கேட்க விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் சரவணனும் அதை கேட்டதும், அண்ணன் அதான் சைன் வாங்கிட்டலன்னு வாண்ண போகலான்னு கதிர் கூப்பிட, ஏய் இல்லைடா என்னால் முடியாது, அந்த 80 பவுன் நகையும் இவங்களே இங்கே சொந்தமாக சம்பாதிச்சு போட்ட மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் எப்படி ஏமாத்தினாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படா நம்மளால சும்மா இருக்க முடியும், ஸ்டேஷனில் வச்சு எவ்வளோ போய் எவ்வளோ பித்தலாட்டம், இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா போட்ட நகை, அதுவும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது, அதே இதுக்கு நான் விட்டுட்டு வரணும், 8 பவுன் நகையும் திருப்பி வாங்கினாங்களே, இந்த கழுத்தில் போட்டிருக்க 3 பவுன் இப்போ தங்க செயினும் இப்போ என் கைக்கு வரணும் அப்படின்னு எங்கள் சரவணன் சொல்ல, என்ன எங்கள் வீடு தேடி வந்து மிரட்டிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. மிரட்டுற மாதிரியே இருந்துட்டு போகட்டுமே, நகை விஷயத்தில் உங்கள் எல்லா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதே. இங்கே உடனே சரவணன் ஃபோன் எடுக்கிறாங்க. இங்கே உடனே போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ண, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் இங்கே வரவும் செஞ்சிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன பிரச்சனை, இன்னும் உங்கள் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க கான்ஸ்டபிளும் கேட்க, இங்கே பாருங்கள், ஏற்கனவே நகை விஷயத்தில் அங்கே ஸ்டேஷனில் வந்து அவமானப்பட்டதெல்லாம் பார்த்தாதான் திரும்பவும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பொண்ணை பெற்றவங்க நீங்கள் கொஞ்சம் கூட உங்கள் பொண்ணு வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் எல்லாத்துலேயும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் வந்து கேட்க, அதுக்கு நீங்கள் பாக்கியமோ அது இல்லைங்க மேடம் சொல்ல, இங்கே பாருங்கள் போனால் போகுதுன்னு அந்த ஃபேமிலி உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டு போயிருக்காங்க, சொல்லப்போனால் இதில் ஸ்டேஷனில் இருக்க அங்கே மேடம்க்கே ரொம்ப பெரிய கோவம் இருக்க தான் செய்யுது, அவங்களே உங்கள் எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சு தோல் வரைக்கும் கூட தயங்க மாட்டாங்க, போனால் போகுதுன்னு விட்டுட்டு இருக்காங்க, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட போதும் உங்கள் எல்லாரையும் தூக்கி வச்சு உள்ளே வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, மேடம் எங்கள் அப்பா இவளுக்கு போட்ட அந்த நகை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீங்கள் அந்த வீட்டிலேருந்து 8 பவுன் நகை போட்டிங்க, இந்த 8 பவுன் நகையை வாங்கிட்டீங்கல்ல, அந்த வீட்டில் போட்ட நகையை திருப்பி கொடுமா அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் என் கழுத்தில் இருக்க அந்த தாலியை நான் கலட்ட மாட்டேன்னு சொல்ல, இல்லை மேடம் அதுக்கும் அவளுக்கும் எனக்கு உறவே இல்லைன்னு ஆன போது அந்த தாலி ஒட்டியதுக்கு அவள் கழுத்தில் இருக்கணும், தயவு செஞ்சு எங்கள் அப்பா அந்த நகையை போட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டது அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது உடனே போலீஸ் பக்கத்தில் போகிறாங்க. கிளட்டுமா உன்னை தானே சொல்கிறேன், கிளட்டியா இல்லை மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் திரும்பவும் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஸ்டேஷன் வரைக்கும் வரணும், ஸ்டேஷன் வரைக்கும் வந்தால் தான் இதை கலட்டி கொடுப்பேன் நீ சொன்னா, அப்போது அங்கே இருக்க மேடமும் ஏற்கனவே கோவத்தில் இருக்கவங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, என்னம்மா பரவாயில்லன்னு சொல்லி கேட்குறாங்க. தங்கமயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. மேடம் வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லி அழுக இங்கே கோவம் தான் வருது போலீஸ்க்கு. கிளட்டுமா அப்படின்னு கழுத்தில் இருக்க செயினை பிடிச்சி கிளட்டி அதை தாங்க சரவணன் கையில் கொடுக்க கழுத்தில் கடந்த தாலியையே இழந்துட்டு இங்கே தங்கமயில் நிற்கிறாங்க. பாக்கியம் மாணிக்கம் சுடன் எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்கேன். இனி உனக்கும் எனக்கும் இருக்குது இந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சு. இனி இந்த மாமான்ற மாதிரி பேசிக்கிட்டு என் பக்கம் வந்த நடக்கிறதே வேறன்னு இங்கே சரவணன் சொல்லிட்டு அங்கேருந்து தன் தம்பிகளை கூட்டிகிட்டு நகர்ந்து போக பாக்கியமும் சரி அந்த ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ச்சியில் வாயை பிளந்தபடி நிற்கிறாங்க. தங்கமயில் ஒன்று கதறி அழுக தான் செய்கிறாங்க. தான் வாழ்க்கை இந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, ஆரம்பத்திலே போய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்சு நீங்கள் ஒரு தடவை அதை கேட்டிருந்துருக்கலாமே, எதையுமே நீங்கள் செய்யாமல் போனது ரொம்ப தப்பு தானேன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தகைச்சு போய் நிற்க போலீஸே மிரட்டிட்டு போகிறதுனால அங்கே பயந்து போய் தான் நிற்கிறாங்க. சரவணனுக்கு ஒரு வழியாக இந்த விஷயத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரியான சந்தோஷம் அவருக்குள்ளே இருக்க தான் செய்து. நான் தான்
சொன்னலடா, அவன் போன விஷயத்த நல்லபடியாக முடிச்சுட்டு வருவான்னு சொல்லிட்டு குழலி சொல்ல, எதுக்கு தப்பாக ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்ணியிருக்க முடியும்னு கோமதி சொல்கிறாங்க. அதான் ஒன்றும் ஆகலைல்லம்மா, விடுமா, அந்த சனியை நம்மளோட விட்டு நம்ம தம்பியை விட்டு தொலைஞ்சதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொல்ல, டேய் சரவணா சைன் பண்ணி கொடுத்துட்டாளாடா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா இந்தாம்மா பிடிமா அப்படின்னு சொல்லி நகையையும் இங்கே கோமதி கையில் கொடுக்க, இதை ஏன்டா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. வேற அவள் 8 பவுன் நகைக்காக நம்மளை ஸ்டேஷனில் நிற்க வச்சால, அப்போது நாம் அதுக்கான பதிலை கொடுக்கணும்ல, அதனால தாம்மா அப்படின்னு எங்கள் சரவணன் சொல்லிட்டு போக, விடு கோமதி அப்படின்னு எங்கள் பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது என்னமோங்க, அவள் சைன் பண்ணி கொடுத்துட்டால, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு கோமதியும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு கோமதி கடவுள்கிட்ட வேண்டிட்டு நிற்கிறாங்க.